முந்தைய பாடலில் குருவருள் மற்றும் உலக ஆசைகளை துறந்து பரமவெளியை அடைவதை பார்த்தோம். 89வது பாடலில் வாசியோகத்தின் மிக ரகசியமான மூச்சு ஓட்டம் மற்றும் அது உடலில் ஏற்படுத்தும் மாற்றங்கள் குறித்த ஞானத்தை அகத்தியர் வழங்குகிறார். பாடல் 89 வாசியோகத்தின் ரகசிய மூச்சு ஓட்டம். பாடல்: துலங்கிடுவாய் நீயும் ஒரு சித்தனாக சொல்லறிய வாசிதனை காத்து நின்றால் விலங்கிடுவாய் வினைச்சங்கிலி அருந்து போக மெய்ஞான தத்துவத்தை உணர்ந்து கொண்டு மலங்கிடாது மனத்தை அடக்கி ருந்தால் மாறாத ஆதியந்தம் உன்னிற் காட்டும் நலங்கருதும் அகத்தியன் நான் சொன்ன வார்த்தை நாவினிலே நர்த்தனம் செய் தின்பாயே. விளக்கம்: இந்த பாடலில் சித்தராக விளங்கி வினைச்சங்கிலியை அறுக்கும் நுட்பத்தை அகத்தியர் கூறுகிறார். சித்தனாக துலங்குதல் சொல்லற்கரிய வாசியோகத்தை முறையாக காத்து நின்று பயிற்சி செய்தால் நீயும் ஒரு சித்தனாக இந்த உலகில் துலங்குவாய். வினைச்சங்கிலி அறுத்தல் மெய்ஞான தத்துவங்களை உணர்ந்து கொண்டு வினைச்சங்கிலி உன்னை விட்டு அருந்து போகும்படி செய்வாய். மன அடக்கம் சஞ்சலப்படாமல் மலங்கிடாது மனதை அடக்கி நிலைநிறுத்தியிருந்தால் ஆதி அந்தமில்லாத அந்த இறைப்பொருள் உன்னுள்ளேயே உனக்கு காட்சியாக தரும். அகத்தியரின் வாக்கு உனது நலம் விரும்பும் நான். அகத்தியர் சொன்ன இந்த ஞான வார்த்தைகள் உனது நாவில் எப்போதும் ஒலித்து உனக்கு பேரின்பத்தை தரும். மெய்ப்பொருள் உள் அர்த்தம். வினைச்சங்கிலி கர்ம வினைகள் ஒரு சங்கிலியைப் போல நம்மை பிறவி பிணியில் பிணைத்து வைத்திருக்கின்றன. வாசியின் நுட்பமான இயக்கத்தால் இந்த சங்கிலி அறுபடுகிறது. நாவினிலே நர்த்தனம். உண்மையான ஞானம் வாய்க்கும் போது ஆன்மீக உண்மைகள் நம் நாவிலே எப்போதும் ஒலிக்கும். நாம் பேசுவதெல்லாம் தத்துவங்களாக மாறும். பாடம்: அகத்தியர் ஆசீர்வதிக்கிறார். வாசியை காத்து நின்று சித்தனாக துலங்குவாய். வினைச்சங்கிலி அருந்து போக மனதை அடக்கி ஆதி அந்தமான இறைவனை உன்னுள் காண்பாயாக. என் சொற்கள் உனது நாவில் நிலைத்து உனக்கு பேரின்பத்தை தரட்டும். முந்தைய பாடலில் மனதை அடக்கி வினைச்சங்கிலியை அறுத்து சித்தனாய் விளங்கும் நிலையை பார்த்தோம். 90வது பாடலில் இந்த வாசி யோக ஞான நூலின் மிக முக்கியமான மைல்கல்லாக யோக சாதனையின் அடுத்த கட்டத்தையும் அதன் மூலம் உடலும் ஆன்மாவும் பெரும் மேலான பலன்களையும் அகத்தியர் விளக்குகிறார். பாடல் 90 வாசி யோகத்தின் மேன்மையும் யோக சித்தியும். பாடல்: இன்பமுடன் வாசிதனை பற்றி நின்று ஏகாந்த நிலையதனை கைக்கொண் தாயால் முன்பு செய்த பாவமெல்லாம் பறந்து போகும் மூலமுடன் பிராணனுமே ஒடுங்கி நிற்கும் துன்பமெல்லாம் நீங்கிவிடும் தேகன் தங்கம் தொல்லுலகில் உண்புகழும் ஓங்கி நிற்கும் கண்புதையான் கலைமதி போல் பிரகாசிக்கும் கருத்தாக வாசியினை காப்பாய் பாரே. விளக்கம்: இந்த பாடலில் வாசியோகத்தை பற்றி பிடித்து ஏகாந்த நிலையை கைக்கொள்வதால் ஏற்படும் நன்மைகளை அகத்தியர் தொகுத்துரைக்கிறார். ஏகாந்த நிலை இன்பமுடன் வாசி பயிற்சியை செய்து மனதை ஒருமுகப்படுத்தும் ஏகாந்த நிலையை கைக்கொள்ள வேண்டும். பாபங்கள் பறந்து போதல் நாம் அறியாமையால் முன்பு செய்த அனைத்து பாபங்களும் வினைகளும் பறந்து போய்விடும். மூல பிராணனும் சீராக ஒடுங்கும். தேகம் தங்கமாகுதல் வாழ்க்கை துன்பங்கள் யாவும் நீங்கி உனது ஸ்தூல உடல் தங்கம் போல பொன்னிறமாக ஒளிரும். தொல்லுலகில் உனது புகழும் ஓங்கி நிற்கும். மதிபோல் பிரகாசித்தல் நிலவின் மதி ஒளியைப் போல உனது முகமும் அகமும் குளிர்ச்சியாய் திவ்ய ஒளியோடு பிரகாசிக்கும். எனவே கருத்துடன் வாசியை காப்பாற்றுவாயாக. மெய்ப்பொருள் உள் அர்த்தம். தேகம் தங்கம் வாசியோகத்தால் உடல் செம்மைப்படுத்தப்பட்டு அதன் செல்கள் புத்துயிர் பெற்று பொன்போன்ற காந்தியையும் ஆரோக்கியத்தையும் பெறும் நிலையை இது குறிக்கிறது. மதிபோல் பிரகாசித்தல் அகத்தில் சாந்தியும் ஆன்ம ஒளியும் நிரம்பும் போது அது முகத்திலும் உடலிலும் ஒரு தெய்வீக களைப்பாக பிரதிபலிக்கும். பாடம்: அகத்தியர் வழிகாட்டுகிறார். இன்பத்துடன் வாசியை பற்றி ஏகாந்த நிலையில் நிற்பாயாக. உன் பழைய பாவங்கள் பறந்து போகும். துன்பங்கள் நீங்கி உன் தேகம் தங்கம் போல் ஒளிரும். முந்தைய பாடலில் வாசியோகத்தின் மூலம் தேகம் தங்கம் போல் ஒளிர்வதையும் மதிபோல் பிரகாசிக்கும் நிலையை பற்றியும் பார்த்தோம். 91வது 91 பாடலில் அகத்தியர் வாசியோகத்தின் மிக நுட்பமான ஓட்டத்தையும் அது எவ்வாறு இடகலை பிங்களை நாடிகளை தாண்டி சுழிமுனையில் ஒடுங்குகிறது என்பதையும் விளக்குகிறார். பாடல் 91 வாசி ஓட்டமும் சுழிமுனை ஒடுக்கமும். பாடல்: பாரப்பா வாசியது ஓடும் மார்க்கம் பகலிரவு மாறாமல் துடிக்கும் ஓசை நேரப்பா இடகலைபிங் கலைக்கு உள்ளே நிலை பெற்றே சுழிமுனைதான் திறக்கும் போது சீரப்பா பிராணனுமே ஊன்றி நிற்கச் சிவனடியே சிவமயமாகி கலந்து போகும் ஏறப்பா வாசிதனை காத்து நின்றால் யமனரியா வாழ்வுதனை அடைவாய் நீயே. விளக்கம்: இந்த பாடலில் வாசியின் இயக்கம் மற்றும் அது முக்திக்கு இட்டுச் செல்லும் விதத்தை அகத்தியர் விவரிக்கிறார். வாசியின் ஓட்டம் வாசியானது பகல் இரவு என்று பாராமல் இடைவிடாது ஒரு குறிப்பிட்ட ஓசையுடன் நாதத்துடன் உடலுக்குள் துடித்துக் கொண்டே இருக்கிறது. நாடிகளின் கடப்பு இடகலை பிங்களை ஆகிய இரு நாடிகளுக்கும் இடையே உள்ள சுழிமுனை நாடியானது மூச்சு நிலை பெறும் போது திறக்க ஆரம்பிக்கும்.
சிவனடியுடன் கலத்தல். பிராணன் சுழிமுனையில் நிலைத்து நிற்கும் போது சாதகனின் ஆன்மா சிவனடியோடு இரண்டர கலந்து சிவம் மயமாகிவிடும். யமனறியா வாழ்வு. இந்த உன்னதமான வாசி யோகத்தை காத்து நின்று பழகினால் காலன் யமன் உன்னை அணுக முடியாது. அவன் அறியாத ஒரு நீண்ட வாழ்வை நீ பெறுவாய். மெய்ப்பொருள் உள் அர்த்தம். துடிக்கும் ஓசை அஜபா காயத்ரி எனப்படும் மூச்சின் ஒலியை ஹம்ச உணர்தலே வாசி யோகத்தின் ஆரம்பம். யமனறியா வாழ்வு. காலத்தின் கட்டுக்குள் இருக்கும் உடல் வாசியின் மூலம் பிரபஞ்சத்தோடு இணைய பெறும்போது அதற்கு மரணம் என்ற ஒன்றே இல்லை என்ற நிலையை எய்துகிறது. பாடம் அகத்தியர் ஆசீர்வதிக்கிறார். வாசியின் ஓட்டத்தை அறிவாயாக. இடகலை பிங்கலை தாண்டி சுழிமுனை திறக்க பிராணன் அங்கே நிலை பெறட்டும். சிவனடியுடன் கலந்து காலன் அறியாத அந்த மரணமில்லா பேரின்ப வாழ்வை அடைவாயாக. முந்தைய பாடலில் சுழிமுனை திறப்பால் யமனறியா வாழ்வு கிடைப்பதை உணர்ந்தோம். 92வது 92 பாடலில் அகத்தியர் இந்த வாசியோக பயிற்சியின் போது கடைபிடிக்க வேண்டிய மன உறுதி மற்றும் கவனச் சிதறலின்மையை மீண்டும் வலியுறுத்துகிறார். பாடல் 92 கவனச் சிதறலின்மையும் நிலைத்தன்மையும். பாடல் அடைவாயே வாசியதன் நுட்பம் தானும் அருமையாய் மூச்சதனை எடக்கி நின்றால் விடையோடும் வினையனைத்தும் விட்டு போகும். மெய்யான சோதியது உள்ளே தோன்றும் உடையாத மனத்துடனே வாசி காத்து உத்தமனே நீயிருந்து சாதிக்கின்றால் நடையோடு முடல் நிமிர்ந்து ஞானம் பெற்று நாதாந்த வெளியினிலே நன்னு வாய்னி. விளக்கம். இந்த பாடலில் மன உறுதியுடன் பயிற்சி செய்தால் கிடைக்கும் ஞான உயர்வினை அகத்தியர் கூறுகிறார். வாசியின் நுட்பம். வாசி யோகத்தின் ரகசியத்தை உணர்ந்து மூச்சை முறையாக அடக்கி பயில வேண்டும். வினைகள் விலகுதல். இவ்வாறு செய்யும் போது நம்மை பிணைத்துள்ள தீய வினைகள் யாவும் கழன்று விலகிவிடும். உள்ளே தோன்றும் சோதி மெய்யான ஆன்ம ஜோதி உனது உள்ளே தானாகவே தோன்றி பிரகாசிக்கும். மன உறுதி. மனம் சிதறாமல் உடையாத மனம் உறுதியுடன் வாசியை காத்து சாதனை புரிந்தால் உனது உடல் ஆரோக்கியம் பெற்று ஞானம் கிட்டும். இறுதியில் நாதாந்த வெளி ஒளியின் ஊற்றான பரவெளி எனும் அந்த உன்னத நிலையை நீ அடைவாய். மெய்ப்பொருள் உள் அர்த்தம். உடையாத மனம். யோக பாதையில் சந்தேகம் பயம் சலனம் இன்றி தெளிவாக இருக்கும் மனமே உடையாத மனம். இதுவே இலக்கை அடைய மிக முக்கியம். நாதாந்த வெளி. ஒலிகளுக்கெல்லாம் மூலமான எல்லையற்ற அந்த பரம அமைதியே நாதாந்த வெளி. அங்கே ஆன்மா எல்லாவற்றையும் மறந்து பேரமைதியில் திளைக்கும். பாடம் அகத்தியர் வழிகாட்டுகிறார். உடையாத மன உறுதியுடன் வாசியை காப்பாயாக. உனது வினைகள் யாவும் விலகி உள்ளே ஆன்ம சோதி தோன்றும். ஞானம் பெற்று ஒலிகளுக்கெல்லாம் மூலமான அந்த நாதாந்த வெளியினிலே நீ நிலை பெறுவாயாக.